கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கொலோசையர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது: துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, சாத்தானுக்கு சில அதிகாரங்களை மனுஷனுடைய தவறுகள் மூலமாக நாம் வழங்கிவிட்டோம். ஆதாம் செய்த பாவத்தின் மூலமாக இந்த உலகத்தில் உள்ள சில எல்லா அதிகாரங்களையும் அவன் என்ன செய்தான்? பிடுங்கி வைத்து கொண்டான். அப்போ திரும்ப அந்த அதிகாரத்தை பெற்று அதை நமக்கு தர வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து மனுஷனாக என்ன செய்தார்? அவதரித்து வந்து தன்னைத்தானே வெறுமையாக்கி தாழ்மையாக்கி அந்த அலங்கோலமாக்கி அவமானப்பட்டு அந்த சிலுவையிலே அவனுடைய எல்லாவற்றையும் உரிந்து கொள்வதற்கு தன்னை பலியாக செலுத்துகிறார். இப்போ கூட சிலர் நம்ம பிற சமயத்தால் பலி செலுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அவங்க என்ன விரும்புகிறாங்க? நம்ம வீட்டில் ஒரு ஏழ்மை இருக்கிறது, நம்ம வீட்டில் ஒரு சாபம் இருக்கிறது, ஒரு தரித்திரம் கண்டம் இருக்கிறது. இது மாறணும்னா ஒன்று என்ன செய்யணும்? பலி செலுத்தினா அது என்ன செஞ்சிடும்? அது நீங்கி போயிடும். அப்போ இந்த தரித்திரம், இந்த கண்டம், இந்த வேதனை, இந்த வியாதி எதனால் யார் கொண்டு வருகிறா? அது பிசாசு கொண்டு வருகிறான். அதுக்கு ஒரு பலி என்ன செய்யணும்? செலுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்புகிறார்கள். பிரியமானவர்களே, ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறதுனா, இயேசு பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனை உலகத்திற்கு கொடுத்து, உங்கள் தனிப்பட்ட குடும்பத்திற்கு அல்ல, உங்களுக்கு மாத்திரம் அல்ல, உலகத்திற்கு கொடுத்து உலகம் முழுவதையும் தமக்கு சொந்தமானதாக மாற்றும்படி அவர் அந்த இரத்தத்தை உலகத்திலே சிந்த வைத்தார். பிரியமானது, அது புரிந்து கொள்ளணும். அப்போ எதற்காக? இந்த உலகத்தில் சகல அதிகாரங்களையும் உரிந்து கொள்வதற்காக, சாத்தானுக்கு பிடுங்குவதற்காக. இன்னைக்கு உங்களுக்கு இருக்க இடம் கூட இல்லாமல் இருப்பீங்க. அந்த இடம் ஒருவேளை சத்துருடைய கையில் இருக்கலாம். நீங்கள் தேவனை விசுவாசித்து அவரோடு கூட இணைந்து, ஆம் தேவன் எனக்கு அதை சுதந்திரித்து வைத்திருக்கிறார் என்று சொல்லி நம்புவீர்கள். ஆனால் உங்களுக்கு ஒரு இடத்தை கர்த்தர் தருவார், உங்களுக்கு ஒரு வீட்டை கர்த்தர் தருவார், உங்களுக்கு ஒரு தோட்டத்தை கர்த்தர் என்ன செய்வார்? தருவார். உங்களுக்கு என்ன அவசியமோ அதை கர்த்தர் என்ன செய்வார்? தருவார். ஒருவேளை நமக்கு பராமரிக்கவே முடியாமல் இருக்கிற மாதிரிலாம் கர்த்தர் தரமாட்டார். நமக்கு சிலவங்களுக்கு இருக்கிறாங்க, பெரிய வீட்டை கட்டியிருப்பாங்க, வெள்ளை அடிக்கிறது கூட பணம் இருக்காது. அப்படிப்பட்டதை கர்த்தர் செய்ய மாட்டார். உங்களுடைய திராணிக்கு தகுந்தபடி, உங்களுக்கு எவ்வளவு திறமை இருக்குதோ, எவ்வளவு நீங்கள் முயற்சி பண்ணுகிறீங்களோ, எவ்வளவு கர்த்தரை விசுவாசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வார்? தருவார். சொத்துக்கள் பெருகும்போது ஞானமும் பெருக்கிக் கொள்ள கர்த்தரிடத்தில் கேட்டுக்கொள்ள வேண்டும். ஆமாங்க, இந்த ராஜ்யபாரம் சாலமோன் இடத்துல கிடைச்ச போது சாலமோன், ஆண்டவர் இந்த ஜனங்களை நிர்வாகம் பண்ண இவங்களுக்கு நீதி கொடுக்க எனக்கு ஞானத்தை தாரும் என்று சொல்லி என்ன செய்தான்? ஜெபம் பண்ணிங்க. அதே போல் சொத்துக்கள் பெருக பெருக ஞானத்தை என்ன செய்யணும்? பெருக பண்ணி கர்த்தரிடத்தில் என்ன கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, அப்போ இந்த துரைத்தனங்கள், இந்த வேதனைகள், இந்த 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 காரியங்கள்லாம் சத்துருவால் கொண்டு வரப்படுகிறது. இவைகளை மாற்றணும்னா நம்ம சிலுவையை தான் நோக்கி பார்க்கணும், வேற வழியே கிடையாது. நமக்காக பலியானவர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. இயேசுவின் நாமமே அல்லாமல் ரட்சிக்கப்படுவதற்கு வேறு நாமம் என்ன செய்யவில்லை? கொடுக்கப்படவில்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இப்போ இயேசுவின் நாமத்தினாய் சொல்ல சொல்ல சத்துரு நடுங்குகிறான். இயேசுவின் நாமத்தினாலே சீஷர்கள் அநேகரை சுகமாக்கினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நாம் அந்த இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தும் போது நமக்கு எதிரான சூழ்நிலைகள் என்ன செய்யும்? விசுவாசித்து செயல்படுத்தி பாருங்க, நிச்சயமா அது நமக்கு ஆதரவானதாக மாறிடும். இந்த உலகம் நமக்கு வேதம் சொல்லியிருக்கிறது, இந்த பூமி தன் பலனை கொடுக்கும், கர்த்தர் நன்மையானதை தருவார், பூமி தன் பலனை கொடுக்கும். இன்னைக்கு பலன் தராமல் இருக்குதா பூமி? உங்கள் பிள்ளைகள் மூலமாக உங்களுக்கு பலன் வராமல் இருக்குதா? உங்கள் கணவர் மூலமாக உங்களுக்கு பலன் வராமல் இருக்குதா? ஆசீர்வாதம் வராமல் இருக்குதா? உங்கள் சொந்த பந்தம் மூலம் பலன் வராமல் இருக்குதா? உங்கள் தோட்டத்திலேருந்து ஒரு நன்மை வரலையா? அப்படின்னா நீங்கள் ஜெபம் பண்ணி, எனக்காக சிலுவையில் சாபமாக இருக்கிறார், இயேசுவின் நாமத்தினாலே கட்டளை எடுக்கிறேன்னு சொல்லுங்க, அது பலன் தர ஆரம்பிச்சிடும். பிரியமானது, அது நன்மையானதான் செஞ்சிடும், மாறிடும். ஆகாதவர்களாக இருந்தவர்களை கொண்டு தான் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். இன்னைக்கு உங்கள் கையில் வேத புஸ்தகம் இருக்குது. இன்னைக்கு நம்ம இயேசுவின் வழியில் நடக்கிற மார்க்கத்தை நிறைய நோபல் பரிசை வாங்கிட்டு இருக்கிறாங்க. தேவனை நம்ப நோபல் பரிசு வாங்குறாங்க. நிறைய சயின்டிஸ்ட்களாக இருக்கிறாங்க, ஆசீர்வாதமாக இருக்காங்க. பணம் ஏறி கொண்டு இருந்த மக்கள் இன்னைக்கு கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருக்கிறாங்க, ஒரு டீச்சராக இருக்கிறாங்க, ஒரு சாராக இருக்கிறாங்க. காரணம் என்ன? ஒரு மேனேஜராக இருக்கிறாங்க. அப்படின்னு காரணம் என்ன அப்படின்னா, இயேசு எல்லா துரைத்தனங்களையும் நீக்கி, அந்த சாபங்களை நீக்கி அவங்களை புரோஜனமானவங்களாக என்ன செய்கிறார்? மாற்றுகிறார். நம்ம மும்பைக்கு வரும்போது, இல்லைன்னா நம்ம ஆரம்பத்தில் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால் எப்படி இருந்தோம், இன்றைக்கி இயேசு ஏற்றுக்கொண்டு போது எப்படி நம்முடைய வாழ்க்கை
மாறி இருக்கிறது. அதுக்கு நம்ம நன்றி செலுத்தி இருக்கோமா? நம்ம நன்றி செலுத்துறது ரொம்ப அவசியம். நன்றி எதுக்குமே நன்றி செலுத்தணும். நன்றி செலுத்த பழகணும். நன்றி செலுத்தினா தான் அடுத்த காரியம் என்ன செய்வார் கர்த்தர் செய்ய முடியலைன்னா அதே ஃபஸ்ட்டு ரேங்க்லேயே தான் என்ன செய்வோம், ஃபஸ்ட்டு செக்ஷன்லேயே தான் என்ன செய்வோம் இருப்போம். அதில் பரீட்சை எழுதி பாஸ் பண்ணால் தான் அடுத்த செக்ஷனுக்கு என்ன செய்ய முடியும், போக முடியும். நிறைய பேர் இப்படியே ஒரே இதுலேயே இருந்துக்கிட்டுறாங்க. நமக்கு இதுலேயே எல்லாம் தரட்டும், ஒரே 8ஆம் வகுப்புலேயே எல்லா பாடமும் படிக்க முடியாது. அடுத்த செக்ஷனுக்கு என்ன செய்யணும், போகணும். அதுக்கு எப்போ போக முடியும்? நீங்கள் நன்றி சொல்லி பழகினா தான் அடுத்த செக்ஷனுக்கு என்ன செய்வார். இது முடிஞ்சிட்டு நன்றி சொல்லி வைக்கிறது என்ன, தேவன் தந்த காரியங்களுக்கு நன்றி சொல்லும்போது இந்த செக்ஷன் முடியுது, இனிமேல் அடுத்தால நமக்கு தரப்போகிறார், அடுத்த காரியத்துக்குள்ளே கொண்டு போகிறார். இதுதான் தேவன் செய்கிற ஒரு காரியம். அதனால் நம்ம அந்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நம்ம பெற்றுக்கொள்ளும்போது சாத்தானுக்கு நம்மள உள்ள அதிகாரம் நீங்குகிறது. இந்த சாபம் நம்மளை விட்டு நீங்கிட்டுனா சாத்தான் போயிட்டான்னா சாபமும் அவனுக்குள்ளே எல்லாம் கொண்டு போயிடும். அவனுக்குள்ளது என்னது, தருத்திரம், வியாதி, பயம், நடுக்கம், கவலை, கண்ணீர், இதெல்லாம் சாத்தானுக்குள்ளது. அதை அவன் சாத்தான் போயிட்டான்னா அதுக்கு கூட அவன் கூட எல்லாமே போயிடும். இப்போ இயேசு வருகிற இயேசுக்குள்ளே என்ன இருக்கும், விசுவாசம் இருக்கும், தைரியம் இருக்கும், நம்பிக்கை இருக்கும், நன்மை இருக்கும், ஆசீர்வாதம் இருக்கும், வெளிச்சம் இருக்கும், பிரசன்னம் இருக்கும், பெருக பண்ணுகிற சக்தி உங்களுக்குள்ளே இருக்கும், ஞானம் இருக்கும், புத்தி இருக்கும். இதெல்லாம் கிறிஸ்துன்னு உங்களுக்குள்ளே வரும்போது வருகிறது. ஆவியின் கனிகள் இருக்கும். பிரியமானது. அப்போ நமக்கு எது வேணும், இயேசு தான் வேணும். இயேசுன்னு உங்களுக்குள்ளே வந்துட்டுங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவருக்குள்ளே எல்லாமே வந்துடும். அவருடைய ஃப்ரெண்ட்ஸுகள் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸாக மாறிடுவாங்க. அவருடைய வேதம் உங்களுக்கு மன மகிழ்ச்சியாக என்ன செஞ்சிடும், மாறிடும். காரணம் என்ன அப்படின்னா அது நம்ம உள்ள சாபத்தை எல்லாம் கர்த்தர் என்ன செஞ்சிடாரு, மாற்றுகிறார். ஆமென். மாற்றி நம்முடைய வாழ்க்கை எப்படி ஆகும் அப்படின்னா நம்ம இனிமேல் இன்னொருத்தருக்கு தீமை செய்ய மாட்டோம். நன்மை செய்கிறவங்களா என்ன செஞ்சிருவோம், மாறிடுவோம். புரோஜனமானவங்களாக மாறிடுவோம். நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம புரோஜனமாக மாறிடுவோம். பிள்ளைகள் நமக்கு புரோஜனமாக மாறிடும். மனைவி நமக்கு புரோஜனமாக மாறிடுவாங்க. நம்ம கட்டின வீடு நமக்கு புரோஜனமாக இருக்கும். நம்ம தோட்டம் நமக்கு புரோஜனமாக மாறும். நன்மையை பிறப்பிக்கக்கூடியதாக மாறிடும். அப்போ நீங்கள் சொல்லுவீங்க, கடவுள் என்னை எவ்வளவா ஆசீர்வதிச்சிருக்கிறார். நான் வரும்போது கோலும் கடிகமாக தான் அந்த யோர்தானை கடந்து போனேன். கர்த்தர் என் கூட இருந்தார், என்னை பெரிய தனவானாக மாற்றிட்டார் அப்படின்னு சொல்லுவீங்க. பிரியமானல இன்றைக்கி அப்படி தான். அந்த சாபம் நீங்கிட்டுன்னா நீங்கள் தனவானாக மாறிடுவீங்க, ஆசீர்வதிக்கப்பட்டவங்களாக மாறிடுவீங்க. உங்கள் மூலமாக நிறைய பேர் ஆசீர்வதிக்கப்பட்டவங்களாம் என்ன செய்வாங்க, மாறுவார்கள். ரெண்டாவது இன்னொரு காரியம் செய்வீங்க. என்ன செய்யுமா, உங்களை அறியாமலேயே சாத்தானின் ராஜ்யத்தை அழித்து கொண்டே இருப்பீங்க. ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பீங்க. மற்றவங்களுக்கு மேலே ஒரு இறக்கம் உங்கள் மேலே வந்துடும். ஐயோ, இந்த ஜனங்களுக்கு இருளில் இருக்கிறாங்க, இந்த ஜனங்கள் வியாதியில் இருக்கிறாங்களே, இந்த தலைவர் என்ன அறியாமல் இருக்கிறாரு, அவர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளணுமே. அப்படிங்கும்போது அந்த சாத்தானுடைய ராஜ்யம் என்ன செய்யுது, அழிக்கப்படுது. இப்போ அந்த தலைவரை ஆண்டவர் ரட்சின்னு சொன்னாச்சுன்னா அது பரலோகத்துக்கு என்ன செய்யுது, தெரிய போகிறது. அங்கேருந்து இயேசு அப்பா சொல்லுவார், என் பையன் ஜெபம் பண்ணுறான், ஒரு தூதனை அங்கே அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லுவார். அப்போ அங்கே கர்த்தர் அங்கே கிரியை செய்ய ஆரம்பிப்பார். உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணி பாருங்கள். அவங்க 1000 கிலோமீட்டர் அந்த பக்கத்தில் இருந்தாலும் கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிப்பார். ஆமாம், இது என் பிள்ளைக்கா இந்த பையனுக்காண்டி ஒருத்தர் ஜெபம் பண்ணுறாரு, போய் பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. அப்போ சாத்தானுடைய ராஜ்யம் அழிக்கப்படுகிறது. அழிக்கப்பட்டுச்சுன்னா யாருடைய ராஜ்யம் வரும், தேவராஜ்யம் வரும். தேவராஜ்யம் வரும்போது யார் வருவா, இயேசு வருவார். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர்கள் அங்கே வந்துடுவாங்க. அவங்க அவங்களுக்குள்ள எல்லாமே வந்துடும். அப்போ நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்கள என்ன செய்றீங்க, மாறுகிறீர்கள், பெருக பண்ணுகிறவங்களாக மாறுகிறீங்க. உங்கள்கிட்ட இருந்து அறிவு பெருகும், ஞானம் பெருகும். நீங்கள் சொல்கிற வார்த்தை ஒரு காரியத்தை உருவாக்கக்கூடியதாக என்ன செய்யும், மாறும். நீங்கள் ஒரு சயின்டிஸ்ட்டை உருவாக்குவீங்க, உங்கள் பிள்ளைகளை இன்ஜினியராக மாற்றிடுவீங்க, உங்கள் பிள்ளைகளை டாக்டராக மாற்றிடுவீங்க, உங்கள் பிள்ளைகளுக்கு வீடு கட்டி கொடுப்பீங்க. இப்படி நிறைய காரியங்களை உங்கள் மூலமாக என்ன செய்வார், செயல்படுத்துவார். அப்போது நம்ம சாத்தானி ராஜ்யத்தை அழிப்பதற்காக கர்த்தர் நம்ம என்ன செஞ்சுருக்கிறார், தெரிந்து கொண்டு இருக்கிறார். சிலுவையின் மேலே அதுக்கு தான் அவர் என்ன செய்தார், வெற்றி சிறந்தார். அது தோல்வியின் சின்னம் கிடையாது, வெற்றியின் சின்னம். அதில் சாத்தான் அழிந்து போனான். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் எனக்காக மரித்தார்னு சொல்லி நீங்கள் விசுவாசிச்சிங்கன்னா, எனக்காக பலியாயிருக்கிறார், எனக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறார், எனக்கு வெற்றியை தரும்படி தான் அவர் இந்த பாடுகளை ஏற்றுக்கொண்டான்னு சொல்லி நீங்கள் நினச்சி நன்றி உள்ளவர்களாக இருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை ஜெயம் பெற்ற வாழ்க்கை என்ன செய்யும், மாறும். பிரியமானவர்களே, ஜெயம் பெற்றவங்களாக மாறுங்க. தேவனோடு கூட நேரத்தை செலவழிங்க, நற்கிரியைகளை செய்யுங்க. ஆசீர்வாதமான ஒரு காரியத்தை உங்களுக்கு என்ன செய்வார், வெளிப்படுத்த. எங்கே போனாலும் உங்களுக்கு திறந்த வாசலை தருவேதான் தான் சொல்லுது. உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என்னுடைய நாமத்தை மறுதலியாமல் வசனத்தை கை கொள்ளுகிறபடியினாலே இதோ உனக்கு முன்பதாக ஒரு திறந்த வாசலை
வைத்திருக்கிறேன், அது ஒருவனும் உனக்கு முன்பதாக பூட்ட மாட்டான் என்று சொன்ன வார்த்தையின்படி நமக்கு முன்பதாக ஒரு திறந்த வாசலை கர்த்தர் என்ன செய்வார்? வைத்து கர்த்தர் நம்ம என்ன செய்வார்? ஆசீர்வதிப்ப. நிச்சயமாகவே கர்த்தர் நம்ம உயர்த்துகிறதை நீங்கள் காண போகிறீங்க. நம்ம ஆசீர்வாதமாக இருப்போம். கர்த்தர் நம்ம உயர்த்துவார்னா கர்த்தரோடு கூட இசைந்து வாழுங்க. காட் பிளஸ் யூ.